வழிபாட்டில் முழுமையாக கற்பனை நம்மை கொடுப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவர் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகின்றோம். பரமபிதாவே, இந்த நாளில் கர்த்தாவே திருச்சபையானது திறக்கப்படவும் உம்முடைய கிருபையினால் கர்த்தாவே ஓரிருவராக நாங்கள் ஒன்று கூடி இந்த இடத்தில் கர்த்தாவே இந்த திருச்சபை முழு குடும்பத்திற்கும் நீ படைத்த படைப்பையும் எண்ணி உம்மை நோக்கி கூப்பிடுகின்றோம். இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நீர் செய்த எல்லா விதமான நன்மைக்காகவும் இன்னமும் மனுக்குலத்தின் மீது நீர் பாராட்டி வருகின்ற இரக்கத்திற்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். அன்பின் நேசரே, இந்த திருச்சபைக்குள்ளாக நாங்கள் வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நீர் பதிலை கொடுப்பீர் என்ற விசுவாசத்தோடு கூட உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். எங்களுடைய பிரார்த்தனைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கண்ணோக்கி பாரும் ஆவியானவரே, எங்களோடு உடனில் செயல்படும். இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். சோஷியல் டிஸ்டன்சிங் நிமித்தமாக நாம் அதிகமாக உரையாட முடியாது. ஒரே சமயத்தில் நாம் பாடல்களையும் பாடினால் இதன் நிமித்தமாக தொற்று நோய்கள் பரவலாம் என்கின்ற கருத்தின் பிரகாரமாக ஆராதனை முறைமையானதும் நான் ஒருவர் மாத்திரம் அதை வாசிக்கவும், அதோடு கூட பாடல்கள் நாம் இப்பொழுது பாட மாட்டோம். ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருந்த வண்ணமாக யூடியூபில் ரெக்கார்ட் செய்த பிறகு கடவுளோடு கூட இணைந்து நீங்கள் பாடுங்கள். இந்த நாளில் உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். நம் அனைவருடைய ஜெபம் இந்த நாளில் ஒன்றிணைந்து கர்த்தரால் கேட்கப்படும் என்பது உண்மை. கடவுளை முழு மனதோடு கூட விசுவாசிக்கும் வருகின்ற நாட்களில இந்த விதமான பரவுகின்ற இந்த கொள்ளை நோயானது இந்த மனுக்குலத்தை விட்டு அகல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பழைய விதமான சந்தோஷமும் புது பலத்தோடும் மனித குலம் வாழ வேண்டும். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கடவுளை மாத்திரம் சார்ந்து அவரை பற்றிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த ஆராதனைக்கென்று சில ரூல்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அறிவீர்கள். திருச்சபையில நீங்கள் வரும்பொழுது உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த இடத்துல முடிந்த நிமிடங்கள் இங்கே அமர்ந்து கட்டடத்துல வேண்டுதல் செய்து நீங்கள் அதன் பிறகாக உங்களுடைய வீட்டுக்கு செல்லலாம். 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஆலயத்திற்கு வர வேண்டாம். குழந்தைகள் ஆலயத்திற்கு வர வேண்டாம். திருச்சபை ஆராதனை முடிந்த பிறகு முடிந்த அளவுக்கு நீங்கள் யாரிடமும் பேசாமல் இருந்தால் நாம் எல்லா விதமான அரசாங்க மற்றும் பேராயத்திலிருந்து வந்திருக்கிற திட்டங்களுக்கு நாம் ஒத்துழைக்கின்றதாக அமையும். எனவே நாம் ஒவ்வொருவரும் மனதளவில் கடவுளை வேண்டி மனு குலத்திலிருந்து இந்த வாதை நோயானது அகல வேண்டும், எங்களுடைய வாழ்வுக்கு சமாதானம் வேண்டும் என்று இறைவனோடு இணைந்து இந்த ஆராதனையில பங்கு. இப்பொழுது வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். 2ஆம் வேத பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 24 முடிய. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதில்லை. வாசிக்க வேண்டிய வேதப்பாடம் வாசித்தாயிற்று. ஜெபம் செய்வோம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற கருங்கள். உம்முடைய
சித்தம் எங்கள் அனைவருக்கும் இருக்க நாங்கள் மன்றாடுகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் இதை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டுமாக உங்கள் யாவரையும் ஒரு சிலர் வாழ்த்துகின்றேன். இந்த திருச்சபைக்குள்ளாக உங்களை வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட தென்னிந்திய திருச்சபை அட்டைமனையின்படி என்விரான்மெண்ட் சண்டே சுற்றுப்புற ஞாயிறின் வழிபாடாக நாம் ஆசரிக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினமாக நினைவு கூறப்படுகின்றது. ஒரு சமயம் இருந்தது, காற்று, தண்ணீர் எல்லாமே மாசுபடிந்து விட்டது என்பதற்காக உலக நாடுகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் 113 நாடுகள் ஒன்றிணைந்து ஸ்வீடன் என்கின்ற அந்த நாட்டிலே ஒரு கான்ஃபரன்ஸை அமைத்தார்கள். எப்படியாக காற்று தண்ணீரை நாம் சுத்தப்படுத்துவது, இயற்கை வளங்களை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்று பல விதமான விழிப்புணர்வு வரிகளை அவர்கள் முன்வைத்தார்கள். அன்றைய தினம் ஜூன் 5. அன்றைய நாள் முதல் அந்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஜூன் 5ஆம் தேதி என்விரான்மெண்ட் டே என்று உலகளவில் ஆசரிக்கப்படுகின்றது. தென்னிந்திய திருச்சபை அட்டைப்படியும் ஜூன் மாதத்தில் வருகின்ற 2வது ஞாயிற்றுக்கிழமையை சுற்றுச்சூழல் ஞாயிறின் வழிபாடாகவே ஆசரிக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றது. ஒருவேளை இந்த 2020 இது ஆரம்பிச்ச உடனே பலவிதமான செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம். அமேசான் ஃபாரஸ்ட் தீப்பிடித்தது, பிரேசில்ல தீப்பிடிச்சு, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா என்று பல இடங்களில் இந்த விதமான காரியங்கள் பரவ லட்சக்கணக்கான விலங்குகளும் மரங்களும் மடிந்தது. ஒருவேளை அதை தொடர்ந்து அதுக்காக தான் என்னவோ தெரியல, கொரோனா வைரஸ், வெட்டுக்கிளிகள், சைக்ளோன் என்று ஒன்றுக்கு பின்னாக ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இயற்கையானது அழிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் மனுக்குலத்திற்கும் அழிவு என்பது வந்து கொண்டேதான் இருக்கு. எனவே இந்த என்விரான்மெண்ட் சண்டே ஆகிய இன்று நாம் மீண்டுமாக கர்த்தருடைய நோக்கம் என்னவென்பதை இன்றைய நாளில் சிந்திக்கவிருக்கின்றோம். விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் கர்த்தர் படைத்தார், மனுக்குலத்தையும் படைத்தார். இந்த படைப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து மகிழ்ச்சியோடு கூட வாழ வேண்டும், இறைவனோடும் ஒரு உறவு இருக்க வேண்டும். அதே சமயம் சகல படைப்புகளோடும் கூட இணைந்து ஒன்றோடு ஒன்று சார்ந்தவைகளாக மகிழ்ச்சியை பரிமாறிக் கொள்ள வேண்டும் என்பதை தான் இறைவன் விரும்பினார். மனிதனுடைய பொறுப்புல படைப்பை ஒப்பு கொடுத்தார், நீ பாதுகாக்க வேண்டும் என்று. ஆனால் மனிதன் அதை பாழ்படுத்தி விட்டான் என்பதுதான் உண்மை. நேச்சர் கிரியேஷன் கிரவுண்ட்ஸ் ஃபார் லிபரேஷன். படைப்பு விடுதலைக்காக ஏங்கி தவிக்கிறது. இதுதான் இன்றைய நாளின் தலைப்பு. groaning grounds என்கின்ற ஆங்கில வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. groaning என்று சொல்லும் பொழுது creation groans for liberation, படைப்பு விடுதலைக்காக ஏங்கி தவிக்கிறது. groaning it is a very deep sad sound with pain. கத்தி அழ முடியாது, ஒரு விதமான ஒரு சத்தம் கேட்கும். அந்த வேதனையை தாங்க முடியாம கத்த கூட முடியாத அளவுக்கு உன்னுடைய பலம் இந்த இடத்துல இல்லை. அப்படி அழுது கொண்டிருக்கிறது இந்த இயற்கை விடுதலைக்காக. இயற்கையினுடைய விடுதலை எப்படி சாத்தியம் என்பதைத்தான் நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். அழகா இந்த படைப்பை படைத்த ஆண்டவர் மனுக்குலத்துக்கு நம்மிடத்துல ஒப்பு கொடுத்தார். ஒரு குழந்தையை ஒரு தாயானவள் எப்படி அரவணைத்து பண்படுத்தி பாதுகாக்கின்றாரோ அதே போலதான் இந்த இயற்கையும் மனிதன் பார்த்திருக்க வேண்டும். ஆனா அப்படி பார்க்கல. ஒரு குழந்தை பிறக்கும் போது அதனுடைய அப்பா அம்மா என் சுயநலத்துக்காக இதை நான் வளர்க்கிறேன் அப்படின்னு யாருமே யோசிச்சது கிடையாது. அது சுகமாக வளர வேண்டும் அந்த குழந்தையானது என்பதைதான் சிந்திப்பாங்க. இந்த இயற்கையும் கூட அந்த அளவுக்காக நான் கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் இந்த
இயற்கை நம்மிடத்தில் கேட்கின்ற ஒரு குரல். இதற்கு நாம் யாரும் செவி கொடுக்கவில்லை. இன்றைய நாளில இந்த படைப்பே அதற்கான வழியை வகுத்து விட்டது. நன்மையை தர வேண்டும் என்று படைப்பு உருவாக்கப்பட்டது. அதை தீங்கிழிக்கும் கருவிகளாக நாமே மாற்றிவிட்டோம். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி, சுகபோகமான வாழ்வு எனக்கு என்று இயற்கையை படைப்பு எவ்வளவாக நாம் சுரண்ட ஆரம்பித்தோமோ அந்த சுரண்டலின் பள்ளத்துல இப்ப மனிதன் விழுந்து விட்டான் என்பதுதான் உண்மை. நடந்த ஆய்வின்படி உங்களுக்கு நான் சொன்ன விதமாக ஒவ்வொரு வருடமும் இந்த சுற்றுச்சூழல் தினத்தை ஆசரிக்க வேண்டும் என்று உலக நாடுகள் தீர்மானித்த பிறகு ஒவ்வொரு நாடுகளுமே ஒவ்வொரு வருடம் இந்த நாடு இந்த சுற்றுச்சூழல் தினத்தை பொறுப்பில் ஏற்றிக்கொண்டு அதற்கென்று ஒரு தலைப்பை வைப்பார்களாம். இந்த வருஷம் 2020 கொலம்பியா என்கின்ற நாடு பயோடைவர்சிட்டி என்கின்ற தலைப்பை கொடுத்து இந்த சுற்றுச்சூழலை வலுவுறுத்தியது. காரணம், பயோடைவர்சிட்டி என்று சொல்லும் போது எல்லா படைப்புகளும் இணைந்து வாழ்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சியும் சிறப்பும் உண்டு. இப்போ அந்த காரியம் நடக்கவில்லை. கடவுள் மனிதனை படைத்தான், மனிதன் தான் கிரீடம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். நான் தான் மேலானவன் என்று. ஆனா அது கிடையாது. நம்ம படைக்க ஒரே நாள் தான், ஆனால் இயற்கையை படைக்க 6 நாட்களும் எடுத்துக்கொண்டார். அப்படின்னா கடவுளுக்கு யார் மீது கரிசனை அதிகமாக இருந்திருக்கு? படைப்பின் மீது கரிசனை மிக அதிகமாக இருந்திருக்கிறது. அதே சமயம் அனைத்து படைப்புகள் மீதும் கர்த்தருக்கு அதிகமான கரிசனை உண்டு. அதை நாமும் இன்றைய நாளில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் கர்த்தர் விரும்புகின்றார். இந்த ஆய்வுல 2050க்குள்ளாக இந்த மனுக்குலமானது வாழ வேண்டும் என்றால் இதே அளவுல பாப்புலேஷன், இதே அளவுக்கான டீஃபாரஸ்டேஷன் நடந்து கொண்டிருந்தால் 2050ல இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தை விட 3 மடங்கு உலகம் இருந்தால்தான் இந்த மனித குலம் வாழ முடியும். இந்த வாழ ஒரு உலகத்திலேயே நமக்கு இடம் கிடையாது. 2050 யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய வயசுல இருக்காங்க, 30, 35. அவங்களுக்கு இருக்க கூட இடம் இருக்காதான், உபயோகிக்க தண்ணீர் இருக்காதான், அவங்களுக்கு சுவாசிக்க காற்று இருக்காது. நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிற காரியம், நாம் இன்றைய நாள் அணிந்து கொண்டிருக்கிற இந்த மாஸ்க் ஆனது நிரந்தரமாகிவிடக் கூடாது என்பதுதான். நம்முடைய பிள்ளைகளும் இதை போட்டுக்கொண்டு போகக்கூடாது என்பதுதான் நம்முடைய சிந்தனையும் கூட. எனவே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ரீசைக்கிளிங் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். தண்ணீராக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், மரங்களை நடுவதாக இருக்கட்டும், ஒவ்வொன்றிலும் நம்முடைய பொறுப்பு மிக அதிகம். இயற்கை படைப்பானது ஒவ்வொரு முறையும் நமக்கு மெசேஜை கொடுத்துட்டே இருக்கு. வெட்டுக்கிளிகளை அனுப்புவதன் மூலமாக, சைக்ளோன் அனுப்புவதன் மூலமாக, தாங்க முடியாத வெயில், தாங்க முடியாத மழை, எல்லா விதத்திலையும் இதெல்லாம் அனுப்புவதன் மூலமாக படைப்பு நமக்கு அது மெசேஜை கொடுத்துட்டு இருக்கு. என்னை இந்த விதத்துல பாதிக்காதீங்க, புரிந்து நாம் செயல்படுவோம். இந்த படைப்புகளுக்கு நம்முடைய உதவி தேவை. ரோமர் 8 நாம் வாசித்த பிரகாரமாக படைப்புகள் எல்லாம் இணைந்து இப்பொழுது பிரசவ வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த உலகத்தில் மிகக்கூடிய ஒரு வேதனை என்றால் பிரசவ வேதனை என்று அநேகர் கூறுவார்கள். இந்த பிரசவ வேதனையை போல இயற்கை இப்பொழுது படைப்பானது விடுதலைக்காக அழுது கொண்டிருக்கிறது. படைப்புக்கு நம் உதவி தேவை. நாம் முன்வந்து முடிவு செய்தால் மாத்திரமே இந்த சுற்றுச்சூழல் ஆனது சுத்தமாகப்படும். மாசுகளை தவிர்ப்போம். எந்த விதமான நச்சுத்தனமான மாசு இருந்தாலும் அவைகளை வெளியேற்றுவோம். சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர், மரங்களை நடுவதன் மூலமாக என்னுடைய அடுத்த தலைமுறை இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழும் என்கின்ற நினைவோடு நாம் எவ்வாறாக இயற்கை பொருட்களை படைப்புகளோடு கூட இணைந்து சேர்த்து வாழ முடியுமோ அதை நம்முடைய சிந்தனையை நாம் பயன்படுத்தி முன்வைப்போம். சுகபோகமான வாழ்க்கைக்காகவும் வெளியரங்கமான ஆடம்பரத்திற்காகவும் நாம் படைப்பை சுரண்டாமல் இருந்தாலே போதும். நிச்சயமாக இந்த படைப்பானது மீண்டுமாக திரும்பிவிடும். இன்றைய நாளுக்கான நற்செய்தி வேத பகுதி யோவானில் கூறப்படுகிறது. இயேசுவானவர் சொன்னார், பிதாவானவர் என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று. பிதாவானவர் இயேசுவை அனுப்பின நிமித்தமாக இந்த உலகத்தில் விடுதலை வந்தது.
இயேசுவானவர் நம்மை அனுப்புவதன் நிமித்தமாக இந்த படைப்புகளுக்கு தொடர்ந்து விடுதலையானது வளரும். ஜார்ஜ் ஃபிளட் ஐ கான்ட் பிரீத் என்கின்ற அந்த ஒரு வாக்கினை சொல்வதன் நிமித்தமாக மரித்து போனார் என்கின்ற அமெரிக்காவில் நாட்டு நடப்பு கூறுகின்றது. ஐ கான்ட் பிரீத் என்று சொல்லிக் கொண்டே அவர் இறந்து போனார். நாமும் கூட நம்முடைய சந்ததியும் ஐ கான்ட் பிரீத் அப்படின்னு சொல்லி நாம யாரும் மறைக்க கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆயுசு நாட்களை பரிபூர்ணமாக வாழ்ந்து ஆரோக்கியத்தோடு ஒவ்வொரு வாழ்ந்து நாம் இந்த உலகத்துல நம்முடைய சந்ததிக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். இந்த சில நாட்கள் மாத்திரம்தான் இது இருக்கும் என்று நம்பி கடவுளிடத்துல நம்முடைய ஜெபமானது எல்லாவற்றையும் தீங்குகளை மாற்றி நன்மைகளை கொடுக்கும் என்ற விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு ஆண்டவரே, நேசிக்கின்ற கர்த்தரே, இந்த நாளில் உடைய மக்களோடு கூட இருக்கின்ற உமது நன்மைக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம், போற்றுகின்றோம். பவுல் அவர்களின் மூலமாக ரோமர் என்கின்ற பகுதியை கூறி இந்த படைப்பானது பிரசவ வேதனை அனுபவிக்கிறது என்று யோவானின் மூலமாக கூறுகின்றி இந்த மனுக்குலம் தான் இந்த படைப்புக்கு விடுதலையை கொண்டு வர முடியும். காரணம் இயேசுவானவர் எங்களை அனுப்புகிறார் என்று இந்த சிந்தனையோடு கூட நாங்கள் இந்த சமுதாயத்தில் செயல்படும் பொழுது கர்த்தாவே நீர் எங்களோடு கூட ஒரு சிறிய விஷயத்தில் தண்ணீரை மிச்சப்படுத்துவதில், எலக்ட்ரிசிட்டியை மிச்சப்படுத்துவதில், சிறிய செடிகளை நாங்கள் நட்டு அது மரமாக வளர்வதில் எங்களுடைய சந்ததி வாழும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கூட நாங்கள் செயல்படுவோம் என்றால் நிச்சயமாக கர்த்தாவை நீரத்தை பார்த்து அதை ஆசீர்வதிப்பேன். இதை நாங்கள் உணர்கின்றோம். தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் இருக்கிற பொதுமக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் வழிநடத்தவும், அவர்களை கர்த்தாவே அவர் விண்ணப்பங்களை கேட்கின்றாங்க. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தை நீர் கட்டளையிடவும் உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இவர்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் பாத கண்ணில் வைக்கின்றோம். கடந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டை ஆசிரியர்களை கர்த்தாவே பாத கண்ணில் வைக்கின்றோம். நீர் கொடுத்த சுகபல ஜீவனுக்காக, ஆயுசு நாட்களுக்காக, சமாதானத்தின் நேரங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். நீருடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரசன்னராய் இருந்து அவர்களை காத்தலும் வழிநடத்தும். எங்கள் அனைவரோடும் தேவ கிருபையானது இருந்து உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழும்படியாக உதவி புரியும். இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல தொடர்ந்து கடந்த வாரத்தில் பிறந்த நாளை கண்டவர்களை நாம் நினைவு கூறுவோம். மிஸ்ஸஸ் பிளாவியா சித்தார்த்தன், மிஸ்டர் ஜோதி ரூபன், மிஸ்டர் ஜான் சங்கர், மிஸ்டர் ஜான் கிளின்டன் பிரேம்குமார், மிஸ்டர் ஜெஷரன் பால், மிஸ்ஸஸ் அனிதா பிலிப்ஸ், மிஸ்ஸஸ் விமலா சுவாமிநாதன், மிஸ்டர் எரிக் பி ஷெர்மன், மிஸ் ஜெமிமா ஷெர்மன். திருமண ஆண்டை ஆசிரியத்தவர்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான் சங்கர் கன்னியாகுமரி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஈமநாதன் பாலு, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆனந்தன் ஷர்மிளா. வருகின்ற நாட்களில் திருமணத்திற்காக ஆயத்தப்படுகின்ற 2 மணமக்களையும் நாம் நினைவு கூறுவோம். திரு மனோகர் ராஜ் மற்றும் திரு ராஜன் அவர்கள் நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர்கள். அவருடைய குடும்பங்களானது அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க யோசித்திருக்கிறார்கள், நிச்சயித்திருக்கிறார்கள். அந்த திருமண காரியமானது சிறப்பாக நடைபெற வேண்டும். அந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் நீங்கள் அக்குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய திருச்சபையின் சண்டே ஸ்கூல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டர் ஆனது
டயசிஸ் நோட்டீஸ் போர்டு மற்றும் நம்முடைய திருச்சபை நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கின்றது. இதற்கான விவரங்களை அறிய நீங்கள் நம்முடைய திருமண்டலத்தின் செயலர் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். நோட்டீஸ் போர்டுகளை நீங்கள் வந்து காணும்படியாகவும் அதில் இருக்கின்ற பிரகாரமாக உங்களுடைய டெண்டரை நீங்கள் 24ஆம் தேதி இந்த மாதத்தின் 24ஆம் தேதிக்குள்ளாக அதை சப்மிட் செய்யவும் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் உங்களுக்கான சில அறிவிப்புகள். திருச்சபையானது அடுத்த வாரத்திற்கு தொடர்ந்து திறந்து வைக்கப்படும். உங்களுக்கு உகந்த நேரத்தில் நீங்கள் திருச்சபை ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை, உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெபத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தோடு கட்டடங்களை எடுத்து நீங்கள் செல்லலாம். நான் சொன்ன மட்டமாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 10 வயதுக்கு கீழ் இருக்கின்றவர்கள், இன்னும் திருச்சபை பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை திருச்சபைக்கு வராமல் இருந்தால் நல்லது. யூடியூபில் அப்லோட் செய்யப்படுகின்ற அந்த ஆராதனையின் காணொலி காட்சியின் மூலமாக குடும்பமாக குழந்தைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஆராதனையில பங்கு கொள்ள அவர்களை ஊக்குவியுங்கள். மேலும் உங்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து நாங்கள் அனுப்புவோம். உங்களுக்கு ஏதாவது பிரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது உங்களுக்கு ஏதாவது இடத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் வெளியே இருக்கின்ற அல்லது நீங்கள் அதை எழுதி வைத்து செல்லலாம். உங்களை நான் கூடுதல் மூலமாக தொடர்பு கொள்வேன். ஏதாவது உதவி தேவைப்பட்டால் திருச்சபையின் செயலர் மற்றும் பொருளர் அவர்களை அணுகும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றேன்.
கர்த்தர் செய்த நன்மை எண்ணி ஆண்டவருக்கு மனதான ஸ்தோத்திரத்தை ஏற்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய திருச்சபையில் மூத்தவர்களை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து உடைய ஜெபத்தில் வைத்து அவர்களுக்காக அவருடைய ஆரோக்கியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். திருமதி அருள்மொழி மேனுவல், மிஸ்டர் ஆப்ரஹாம், திருமதி தவமணி, திருமதி பசம்மா, மிஸ்டர் தாமஸ். கர்த்தர் இவர்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து கர்த்தருடைய துணை இவர்களோடு கூட இருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தினால் இவர்கள் வாழ ஆண்டவர் தாமே இவர்களுக்கு துணை செய்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.